Watch full episodes on Jio Hotstar. நல்லா இருக்கு. நீ சொன்னதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முள்ளு செடியை விதைச்சனா அதுல எப்படிப்பா மாங்காய் காய்க்கும் மோட்டு? நல்லா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் நீங்க யாரும் எனக்கு தேவையில்லை. என் வீட்டுல என்ன சுத்தி நாலா பக்கமும் முள்ளு செடி மட்டும்தான் தேவை. அப்படி இருந்தா மட்டும்தான் என்ன அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் நெருங்க முடியாது. இவன் மனுஷனா இல்ல முள்ளு மனுஷனா? பாத்தியா? சார் சார் இவங்களை விட்டுருங்க சார். மறுபடியும் இந்த பக்கமே வர மாட்டாங்க சார். நான் வேணா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் சார். இதுக்கப்புறம் இந்த பக்கமே வர மாட்டாங்க சார். ரொம்ப நல்லவங்க சார் இவங்க. விட்டுருங்க சார் ப்ளீஸ். நான் இவங்களை உடனே பொறுப்புரை நகருக்கு அனுப்பி வச்சிடுறேன் சார் ப்ளீஸ். ஓகே, இவங்க எல்லாருக்கும் நான் இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறேன். இவங்க இதுக்கப்புறம் என் கண்ணில் படக்கூடாது. இந்த ஹாங்காங்ல இருக்கவே கூடாது. புரியுதா? போது நிறுத்து. ஓகே 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 சார், தேங்க்யூ. கிளம்புங்க, முதல்ல கிளம்புங்க. அவர் மனசு மாறதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போலாம் வாங்க. மிஸ்டர் டெவில், நான் போறேன்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பா நான் திரும்ப வருவேன்டா. அந்த பிரீஃப் கேஸ் உன்கிட்ட எடுத்துட்டு போய் டாங் கிட்ட நான் கண்டிப்பா கொடுப்பேன்டா. இந்த ஃபுர்ஃபின் நகரத்து மோட்டு சொன்னதை செய்வான்டா. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் மோட்டு. உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். முடியாது முடியாது, நான் ஃபுர்ஃபின் நகரத்துக்கு திரும்பி போக மாட்டேன்டா. அப்படி இந்த மோட்டு போனானா அது மிஸ்டர் டாங்கோட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பத்திரமா அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இருக்கும். அது வரைக்கும் போக மாட்டேன்டா. மோட்டு, நீ ரொம்ப பிடிவாதக்காரன். சரி, ஒருவேளை நீ அவர் கூட மோதணும்னா அதுக்கு நீ ப்ராப்பர் ட்ரைனிங் எடுக்கணும் மோட்டு. அவர்கிட்ட மோதுறதுக்கான ட்ரைனிங்க வெறும் போன்லெஸ் மாஸ்டரால மட்டும்தான் கொடுக்க முடியும். போன்லெஸ் மாஸ்டரா? போன்லெஸ் சிக்கனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த போன்லெஸ் மாஸ்டர்ங்கிறது யாரப்பா? ஆமா, நீங்க அவரை ஹாங்காங்கோட ஹையஸ்ட் மவுண்டன் தைமோஷான்ல தான் பார்க்க முடியும். ஆனா நான் உங்க கூட வரவே மாட்டேன். நான் வெறும் பேருக்கு மட்டும்தான் லக்கி. சொல்ல போனா நான் ரொம்ப அன்லக்கி. என் கூட என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப வெறுப்பா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, என் கூட சேர்ந்ததுல இருந்து நீங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்களே ஃப்ரெண்ட்ஸ். அடே, லக்கி அன்லக்கி எல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுல தாண்டா இருக்கு. நான் அதை பத்தி யோசிக்கிறவ இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னால தாண்டா நாங்க எல்லா ஆபத்துல இருந்து தப்பிச்சோம். எங்க கூட நீ கண்டிப்பா வந்தேதான் ஆகணும். வா, நீ எங்க கூட தான் இருக்கணும். தேங்க்யூ தேங்க்யூ மோட்டோ, தேங்க்யூ. நீ ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. கமான், லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. பாத்தியா, நீ இருந்ததால நாங்க எல்லாரும் தப்பிச்சோம். இல்லனா என்ன இருக்குன்னு தெரியாதுடா. யூ ஆர் a lucky man டா. நீ என்ன ஆனாலும் உன்னை நாங்க கண்டிப்பா விடவே மாட்டோம்டா. கூடிய வாடா டேய்.
அவரை போன்லெஸ் மாஸ்டர்னு எதுக்கு சொல்றாங்கன்னா அவருடைய பாடி கண்டிஷன் சும்மா ரப்பர் மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கும். சொல்ல போனா அவருக்கு எலும்பே இல்லாத மாதிரி இருக்கும். அவர் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாரு. உனக்கு ட்ரைனிங் கொடுக்க சம்மதிச்சிட்டாருன்னா அது பெரிய விஷயம். நீ ரொம்ப கொடுத்து வச்சவனா இருப்ப. தலைவரே, சுட சுட சமோசா இருந்தா கொடுக்கல, சாப்பிட்டு தான் பாப்போம். சாரிண்ணே, எங்களுக்கு சமோசானா என்னன்னு தெரியாது. இங்க டீ மட்டும் தாங்க கிடைக்கும். சரி, ஓகே, குடுக்கிற கதையாவது கொடுங்க. உட்காருங்க, எடுத்துட்டு வந்து தரேன். சமோசா பத்தி தெரியாது தலைவன். இது என்ன விளையாட்டு? இத கண்ணை கட்டிக்கிட்டு ஃபுட்பால் விளையாடுற ஆளுங்க இத பிளைண்ட் ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. கண்ணை மறைச்சுக்கிட்டதுனால வெறும் காதால பால் வர சத்தத்தை கேட்டு விளையாடுவாங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கேம். என்னப்பா இங்க நிக்கிறீங்க? நீங்க எல்லாம் புதுசா என்ன? நான் போன்லெஸ் மாஸ்டரை பார்த்து கும்பு கத்துக்கிறதுக்காக வந்தங்க. நாங்கெல்லாம் முயற்சி பண்ணோம், அவரு எங்களுக்கே கத்து கொடுக்கல, இவருக்கு கத்து கொடுக்க போறாங்களா? உன்ன மாதிரிக்குள்ள கத்திரிக்காக்கெல்லாம் எங்க கத்து கொடுக்க போறாரு? இவன் ரொம்ப ஓவரா பேசுறானே. ஆரம்பமே அவசகணுமா? அட மொட்டு, என் தம்பி, என் நண்பா, அதோ அங்க பாருப்பா படிக்கட்டு. எந்த கும்பு ஸ்கூலுக்கு போகணும்னாலும் இப்படி படிக்கட்டு ஏறிதான்ப்பா போயாகணும். போப்பா, நீ முன்னாடி போ, நாங்க டீ குடிச்சிட்டு பொறுமையா வரோம். நான் மாஸ்டர் கிட்ட கும்பு கத்துக்கிட்டு தான் இங்கிறது போவேன். நீங்களே பாருங்கடா. அப்படிதான், அடிங்க அடிங்க. சூப்பர் சூப்பர். எங்கடா போச்சு? அம்மாடியோ, நான் இல்ல. வந்து எஸ்கேப் ஆயிடலாம். என்ன டீ கிடையாது, சமோசா கொடுத்துருந்தானா நேரம் மேல போயிருப்பேன் நானு. எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு மோட்டோ. மேல போனதுக்கு அப்புறம் எனக்கு ரசகுல்லா வேணும். இல்ல என்ன அவ்வளவுதானப்பா. நான் சாப்பிட்ட இட்லி எல்லாம் செரிச்சு போச்சு. இது சட்னி மேல சத்தியம். நீங்க எப்படி எங்களுக்கு முன்னாடி வந்து நின்னீங்க? ஓ, அதுவா? மேலே வர்றதுக்கு பின்பக்கம் ரோடு போட்டிருக்காங்கப்பா. நாங்க ஜீப்ல வந்துட்டோம். நீங்க எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு தெரியலையே பாஸ். நண்பா, எனக்கே தெரியாதுப்பா, எனக்கே இப்பதான் தெரிய வருது. மரியாதையா நில்லு. நீ எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய், இல்ல, சொன்னா கேளு. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அங்க பாருங்க, அதுதான் போன்லெஸ் மாஸ்டரோட வீடு. வாங்க போவோம். அடேங்கப்பா.
நான் ஹீம் நரேஷ் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்ங்கிற விஷயத்த நாம முதல்ல போன்லெஸ் மாஸ்டர்ட்ட சொல்லணும். ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் குஷியாகி அவர் ஓகேன்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்லையா? அட மோட்டு, என் தம்பி, என் நண்பா, இப்படி ஒரு தப்ப நீ என்னைக்குமே செய்யக்கூடாதுப்பா. ஆமா, போன்லெஸ் மாஸ்டருக்கு யாரோட சிபாரிசும் சுத்தமா பிடிக்காதுப்பா. ஆமா, அவர் எப்படின்னா கேண்டிடேட்டுடைய தகுதியை பார்த்துதான் அவங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாருப்பா. யோ சயின்டிஸ்ட், நீ உண்மையிலே நல்ல மேட்டர் சொல்லியிருக்க ஐயா. நான் கண்டிப்பா அதை பத்தி சொல்லவே மாட்டேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ்டு. இப்போ மாஸ்டர் வீட்ல இருக்காரா? நாங்க அவரை சந்திக்க வந்திருக்கோம். யார் இவரு? ஹலோ, ஐ எம் கேங். என்னோட பேரு ஜி கேங். நீங்க யாரும் தப்பா நினைக்க கூடாது. என் தமிழ் கொஞ்சம் கண்ணாப்பின்னான் தான் இருக்கும். மோட்டு பாத்திரம் என்னப்பா இவரு மாமிசம் கபாப்னு சொல்லிக்கிட்டு இருக்காரோ? அப்படின்னா என்னதாப்பா? அதுக்கு அர்த்தம் அவரோட தமிழ் கொஞ்சம் மோசமா இருக்கும். உங்களோட டைம்ல நாங்க சரி பண்றோம். ஓ, எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும். தமிழ் தான் கொஞ்சம் மாமிசமா இருக்கும், கேட்க முடியாது. நீங்க வந்து எனக்கு தமிழ் கத்துறீங்கோ. அப்ப என்னையா நீ தமிழ் பேச சொன்ன மாமிசம் மாமாசம்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. ஏற்கனவே நான் ரொம்ப பசியில வேற இருக்கேன். அடே பானை, அவர் கத்த சொல்லலடா, கத்து தர சொல்றாரு. சரி, நாங்க கத்து தரோம், டோன்ட் வரி. சரி மாஸ்டர், எங்க கூப்பிடுங்க. அப்படியா, கூப்பிடுறேன், கொஞ்சம் பொறுங்கோ. மாஸ்டர்! என்ன குரல்ரா இது? இவங்க எல்லாரோட பில்டப் ரொம்ப ஓவரா இருக்க மாட்டோம். நீங்க யாரு? எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்க? அப்பேற்பட்டவன் நான் பழி வாங்கி ஆகணும் சார். நார கிழிச்சு அவனுக்கு ஜெயில போடணும் சார். அவன் கர்வத்தை கண்ணா பின்னான்னு நொறுக்கணும் சார். விட மாட்டான் சார், நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான் சார். பெரியண்ணே, பெரியண்ணே, அதுக்குள்ள உங்க ட்ரைனிங் முடிஞ்சுதா? என்ன பண்றீங்க? கோபம் கொஞ்சம் சாந்தமாயிட்டியா? ஒட்டுமொத்த பாடியும் சாந்தமாயிடுச்சுங்க ஐயா. இனி கோவத்துக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லை. எஸ், மனச சாந்தமா வச்சுக்க வேண்டியது அவசியம். குங்ஃபுல கோவத்துக்கு இடம் தரவே கூடாது. எதை செய்யறோமோ அதை தன்னம்பிக்கையோட மனசை ஒருநிலைப்படுத்தி செய்யணும். என்னோட பழைய குரு ஹீம் நரேஷ் கூட இப்படியே தான் பேசுவாருங்க ஐயா. நீ நரேஷோட மாணவன் என்கிட்ட ஏன் முன்னாடியே சொல்லல? இத முதல்லயே சொல்லியிருந்தா நீ இப்படி கஷ்டப்பட்டிருக்க வேண்டாமே. நரேஷ் என்னோட நெருங்கின நண்பன். சார், ஒரு 2 minutes வெயிட் சார். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் ஜக்கா கூட கொஞ்சம் பர்சனலா பேசணும் சார். டேய் நண்பா, வாயை மூடிட்டு கொஞ்சம் சைடுல வர, சைடுல கொடுக்கறேன். மோட்டு, என் தம்பி, என் நண்பா, சாரிப்பா. எனக்கு என்னப்பா தெரியும், இவருக்கு அந்த நரேஷ தெரியும்னு. சார், பழைய பாக்கி ஒன்று இவருக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது, அதான் மறைவா போய் கொடுத்துட்டு வந்தேன். சாரி. போலாம், எங்க போணுமோ நம்ம போலாம். மோட்டோ நச்சி, நீங்க உங்க கூட்டாளி அதே என்ன சொல்லும்? அதான்ப்பா, பழாமொழி. பழாமொழி அது என்ன பழமொழி? அது என்ன பழாமொழிப்பா? யோ கஜா கஜா, அதைத்தாயா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னையா அந்த பழமொழி? ஓ சாரி, அதேப்பா, வெல்கமு.
ஓஹோ, நீங்க சொல்ல வந்தது வரவேற்கிறேன் அப்படின்னா வெல்கம் வரவேற்புன்னு சொல்லுவாங்க. வரவேற்பு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.